இரவு நேரத்துல சில விஷயங்கள் சாதாரணமாக நடக்காது. சில வீடியோக்கள், சில வார்த்தைகள், சில சந்திப்புகள் நம்ம வாழ்க்கையில காரணமில்லாம வராது. இந்த வீடியோ இப்போ உன் கண்களுக்கு முன் வந்திருப்பதும் அப்படித்தான். நீ இதை ஸ்க்ரோல் பண்ணி கடந்து போயிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சக்தி உன்னை நிறுத்தி இதை பார்க்க வைத்திருக்கிறது. அந்த சக்தி பிரபஞ்சம். ஆமா, இப்போ பிரபஞ்சம் உன்னிடம் பேசுகிறது. அமைதியாக, மெதுவாக, ஆனா மிகவும் ஆழமாக. இந்த வீடியோவை பார்க்கும் உன்னிடம் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நீ தனியாக இல்லை. நீ இத்தனை நாள் அழுததையும் மனசுக்குள் உடைந்ததையும் யாருக்கும் தெரியாமல் தாங்கிக்கிட்டதையும் பிரபஞ்சம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. பல இரவுகள் உனக்கு தூக்கம் வராமல் போயிருக்கும். என் வாழ்க்கை எப்போ மாறும், நான் எப்போ சந்தோஷமா இருப்பேன், எல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு எண்ணி நீ அமைதியா அழுதிருக்கலாம். ஆனா இன்று முதல் அது மாறப்போகிறது. இந்த வீடியோ உன் கண்ணில் பட்டது சாதாரணம் இல்லை. இது ஒரு அறிகுறி. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி. அதனால்தான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் நீ இப்போ கமெண்ட்ல நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன் டைப் பண்ண. உன் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. நீ எழுதுற ஒவ்வொரு பாசிட்டிவ் வார்த்தையும் பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் மாதிரி. அதனால கண்களை ஒரு நிமிஷம் மூடி ஆழமா மூச்சு இழுத்து கமெண்ட்ல சொல்லு, தேங்க்யூ யூனிவர்ஸ். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நுழைய ஆரம்பித்து விட்டது. சிலருக்கு இந்த வீடியோ சாதாரணமாக தோன்றும். ஆனா உன்ன மாதிரி சிலருக்கு மட்டும் இந்த வார்த்தைகள் நேராக மனசுக்குள் போகும். ஏன்னா உன் ஆன்மா இதை உணருது. இப்போ நீ ஒரு பெரிய மாற்றத்துக்கு அருகில் இருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களாக அல்லது சில வருடங்களாக கூட உன் வாழ்க்கை நின்று போன மாதிரி இருந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எதுவும் ஒர்க் ஆகாத மாதிரி. ஆனா தெரியுமா, சில நேரங்களில் பிரபஞ்சம் உன்னை தடுக்காது, உன்னை தயார்படுத்தும். நீ இழந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை பலமாக மாற்றத்தான். நீ சந்தித்த ஒவ்வொரு வலியும் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகத்தான். அதனால்தான் இன்று இந்த வீடியோ உன்னை தேடி வந்திருக்கிறது. நீ ரெடி ஆயிட்ட. இந்த நேரத்தில் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா இங்க வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுக்கு வெளிச்சம் தரப்போகுது. மேலும் இந்த வீடியோ உன்னை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னா கமெண்ட்ல இப்போ சொல்லு, நான் பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகிவிட்டேன், அல்லது நல்ல மாற்றம் என்னை நோக்கி வருகிறது. இப்படி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எழுதுறப்போ உன் எனர்ஜி கூட மாற ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கும். நீ நம்புறியா இல்லையா? நீ உண்மையா நம்ப ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். ஒரு ஃபோன் கால், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மனிதர், ஒரு அதிசயமான சந்திப்பு, எதுவாக வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனா அதற்கு முன் நீ உன்னையே நம்பணும். நீ தகுதியானவன். நீ தகுதியானவன். நீ சந்தோஷமாக வாழ தகுதியானவன். பணம், அமைதி, அன்பு, மரியாதை, நிம்மதி, இதெல்லாம் உன்னிடம் வரக்கூடாதென்று யாரும் முடிவு செய்ய முடியாது. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் பலருக்கு இதை கேட்டவுடன் கண்களில் கண்ணீர் கூட வரலாம். ஏன்னா நீண்ட நாளாக யாராவது ஒரு ஆள் வந்து எல்லாம் சரியாகிடும் சொல்லணும்னு அவர்கள் காத்திருந்தார்கள். அதனால இப்போ நான் சொல்றேன், எல்லாம் சரியாக போகிறது. உன் வாழ்க்கை உடைந்து போகவில்லை, அது மறுபடியும் உருவாகி கொண்டிருக்கிறது.
அடுத்த 3 நாட்களில் நீ ஒரு மாற்றத்தை உணரப் போகிறாய். அது பெரிய மிரக்கலாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனா உன் மனசுக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். அது போதும். ஏன்னா ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரே ஒரு நம்பிக்கை போதும். இப்போ இந்த வார்த்தையை கமெண்ட்ல டைப் பண்ணு. என் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. மேலும் இந்த வீடியோ உனக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குது என்றால் ஒரு லைக் பண்ணு. அந்த ஒரு லைக் கூட இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் நிறைய பேரை சென்றடைய உதவும். ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கியா? சில நாட்களாக உன் மனசு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறது. வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பாரம், யாரிடமும் சொல்ல முடியாத அழுத்தம். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் பயம் வந்திருக்கும். என் வாழ்க்கை சரியாகுமா? நான் நினைப்பது நடக்குமா? என்னோட நேரம் எப்போ வரும் அப்படின்னு. ஆனா இன்று பிரபஞ்சம் உனக்கு ஒரு பதில் சொல்லுது. உன் நேரம் வந்துவிட்டது. நீ இவ்வளவு நாள் அனுபவித்த கஷ்டம் வீணாக போகவில்லை. ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு தோல்வியும் உன்னை உடைக்க இல்லை, உன்னை விழிக்க வைக்க. ஏன்னா பிரபஞ்சம் சாதாரண மனிதர்களை மட்டும் உருவாக்காது. சோதனைகளை தாண்டி வந்த ஆன்மாக்களை தான் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லும். அதனால்தான் நீ இன்னும் உடைந்து போகாமல் இருக்கிறாய். உன்னுள் இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தீப்பொறி. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் எல்லாரும் ஒரு நிமிஷம் தங்கள் மனசுக்குள் சொல்லிக்கோங்க, நான் தோற்கவில்லை, நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை உண்மையா ஃபீல் பண்ண முடிந்தால் கமெண்ட்ல கூட டைப் பண்ணு. ஏன்னா நீ எழுதுற ஒவ்வொரு பாசிட்டிவ் வார்த்தையும் உன் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள் விதையாய் போகும். அந்த விதைதான் நாளை ரியாலிட்டியாக. இப்போ கவனமா கேளு. அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் சில விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத ஒரு மெசேஜ், திடீரென கிடைக்கும் ஒரு வாய்ப்பு, நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு விஷயம் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். அல்லது நீயே மாற ஆரம்பிப்பாய். இதுவரை பயந்த விஷயங்களை நீ அமைதியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாய். ஏன்னா உன் எனர்ஜி மாற ஆரம்பிச்சிருக்கும். ஒரு மனிதனின் எனர்ஜி மாறும்போது அவனுடைய வாழ்க்கையும் மாறும். அதனால்தான் இந்த நேரத்தில் நெகட்டிவ் தாட்ஸை விடு. உன்னை குறை சொல்றத நிறுத்து. நீ லேட் இல்லை, நீ லாஸ்ட் இல்லை, நீ பனிஷ்மெண்ட்லயும் இல்லை. நீ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிறாய். ஒரு பட்டாம்பூச்சி உருவாகும் முன் அது இருட்டுக்குள் சில நாட்கள் அமைதியா இருக்கும். அது போலதான் உன் வாழ்க்கையும். இந்த சைலன்ஸ், இந்த பெயின், இந்த வெயிட்டிங், இதெல்லாம் முடிவடைய போகிறது. பிரபஞ்சம் இப்போ உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து கொண்டிருக்கிறது. அதனால இப்போ கமெண்ட்ல சொல்லு, நான் புதிய வாழ்க்கையை வரவேற்கிறேன், அல்லது பிரபஞ்சம் என்னை சரியான பாதைக்கு அழைத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகள் உன் வைப்ரேஷனை உயர்த்தும். நம்பிக்கையோட டைப் பண்ணு. அடுத்த சில வினாடிகளில் உன் மனசுக்குள் ஒரு அமைதி வரும். அது சாதாரண ஃபீலிங் இல்லை, அது அலைன்மெண்ட். நீ பிரபஞ்சத்தோடு மெதுவாக கனெக்ட் ஆக ஆரம்பித்திருக்கிறாய். சிலர் இதை கோயின்சிடன்ஸ் என்பார்கள். ஆனால் உண்மையில் கோயின்சிடன்ஸ் என்று எதுவும் இல்லை. எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது. இந்த வீடியோ கூட நீ இந்த எக்ஸாக்ட் நேரத்தில் இதை பார்க்கிறாய் என்றால் உன் ஆன்மா இந்த மெசேஜுக்கு தயாராக இருக்கிறது என்பதற்கான அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் செய். கண்களை மூடு. நீ விரும்பும் வாழ்க்கையை இமேஜின் பண்ணு. கடன் இல்லாத வாழ்க்கை, அமைதியான தூக்கம், சந்தோஷமாக சிரிக்கும் முகம், உன்னை உண்மையா நேசிக்கும் மனிதர்கள்,
நிம்மதியா வாழும் ஒரு வாழ்க்கை. அதை இமேஜின் பண்ணும்போது உன் மனசு என்ன ஃபீல் பண்ணுதோ அதுதான் உன் ஃபியூச்சர் எனர்ஜி. பிரபஞ்சம் இமேஜினேஷன் லாங்குவேஜை புரிந்து கொள்ளும். அதனால பயம் இமேஜின் பண்ணாதே, நல்ல விஷயங்களை ஃபீல் பண்ண ஆரம்பி. இப்போ கமெண்ட்ல இதை டைப் பண்ணு. நான் பெற தயாராக இருக்கிறேன். மீண்டும் சொல்றேன், நீ ரிசீவ் பண்ண தயாரா இருந்தாதான் வாழ்க்கை உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். பலர் தினமும் வேண்டிக் கொள்வார்கள், ஆனால் உள்ளுக்குள் எனக்கு கிடைக்காதுன்னு நம்புவார்கள். அதனால்தான் எதுவும் மாறாது. ஆனா நீ வேற மாதிரி. இந்த வீடியோ இங்க வரை பார்த்திருக்கிறாய் என்றால் உன்னுள் இன்னும் நம்பிக்கை உயிரோட இருக்கு. அந்த நம்பிக்கையை பிடிச்சுக்கோ. ஏன்னா அடுத்த சாப்டர் உன் வாழ்க்கையின் மிக அழகான சாப்டராக இருக்கலாம். இனி வரும் நாட்களில் சில கதவுகள் மூடப்படலாம், சில மனிதர்கள் விலகலாம். ஆனா பயப்படாதே, பிரபஞ்சம் காலியான இடத்தை ஒருபோதும் விடாது. அது இன்னும் சிறந்த விஷயங்களை கொண்டு வரத்தான் பழையதை ரிமூவ் பண்ணும். அதனால இனி யாராவது உன்னை விட்டு போனால் கூட உடைந்து போகாதே. சிலர் லெசன்ஸ், சிலர் பிளெஸிங்ஸ். இப்போ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உன் மனசை தினமும் மாற்றும். மேலும் இந்த வீடியோ உனக்கு டீப்பா கனெக்ட் ஆயிருந்தால் கமெண்ட்ல இப்போ சொல். என் வாழ்க்கை நல்லதற்காக மாறிக்கொண்டிருக்கிறது, அல்லது தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் தயாராக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு சொல்லும்போது உன் உள்ளிருக்கும் பயம் மெதுவாக மறைய ஆரம்பிக்கும். நினைவில் வை, நீ தேடிக்கொண்டிருக்கும் வெளிச்சம் ஏற்கனவே உன்னுள் இருக்கிறது. பிரபஞ்சம் இப்போ அதை உனக்கே நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது.